ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அது இவ்வளவு சீப்பா இறங்கிட்டீங்க? சீப் ஒழிச்சு வச்சா கல்யாணம் நடக்காதுங்கிற மாதிரி சேர கொடுக்காம மிரட்டிட்டீங்கன்னா மாநாடு நடக்காதா? இது யாரோட மாநாடு? தளபதியோட மாநாடு. அதுவும் மதுரையில் நடக்குது. மதுரை மீனாட்சி அம்மனோட ஆசை தளபதிக்கு இருக்கவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் இறக்குனார்ல, கேரளால இருந்து இறக்கிட்டார்ல சேர, லாரி லாரியா வந்து இறக்குனார்ல. அது என்ன அவ்வளவுக்குள்ள ஒரு வன்மம் கேட்கிற? ஒரு தமிழன் தமிழ்நாட்டுல தன் சொந்த மண்ணுல ஒரு அரசியல் கட்சி மாநாடு நடத்துறதுக்கு அவ்வளவுக்குள்ள இடைஞ்சல். சேர கொடுக்க கூடாதா? மிரட்டுறாங்களாம். ஆனா அந்த அதாவது மிரட்டலுக்கு பணிஞ்சுனா அவங்களும் நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த வியாபாரிகள் சேர வாடகை கூட்டவங்க நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா இங்க உள்ளவங்க அரசியல் பலம் வாய்ந்தவங்க, அவங்க மிரட்டும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? தொழில் நடத்துறவங்க தானே, பாவம். ஆனா அவங்களுக்கு ஆசை இருக்கும். ஒரு தமிழனா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுக்குள்ள, அது விஜய் மாதிரி ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல் மக்களுக்கா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு ஒரு மாநாட்டை மதுரையில் படும்போது கொடுக்கலான்னு முன்னாடி தான் வருவாங்க. ஆனா இவங்க பண்ற வேலை, இங்க உள்ள அரசியல் பலம் வாய்ந்த அந்த 75 வருட அந்த பாரம்பரிய ஆலமர கட்சி இருக்குல்ல, அவங்களுடைய சித்துலாட்டு இதெல்லாம் இன்னும் நிறைய பண்றாங்க. அதாவது அந்த பஸ்ல வந்து தனியார் பஸ்ல வந்து ஒப்பந்தம் போட்டுருக்காங்கல்ல மாட்டு போறதுக்கு, அங்கெல்லாம் போகக்கூடாது, நீங்க வந்து விஜய் மாட்டுக்கெல்லாம் நீங்க போகக்கூடாது அப்படின்னு மிரட்டுறது. இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் பாலம் தோன்றோம், நாங்க ரோட பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி இடையில வந்து பாத்தீங்கன்னா ரோட அப்படியே வெட்டி குழித்து கொண்டது, அந்த மாதிரி விஷயங்களை பண்றது. இந்த மாதிரி எச்சித்திரமான வேலைகள் நிறைய வேலைகள் நடக்குதுங்க அந்த மனுஷனுக்கு எதிராக. இதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள், கடைக்கோட்டுக்கு எல்லா மக்களும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா தான் சொந்த மண்ணுல இந்த மக்களுக்காக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்து அங்க பண்ணணும் வரும்போது எந்த அளவுக்கு இடர்பாடுகள். இதே வேற ஒரு மாநில ஒருத்தர் வந்து அப்பெல்லாம் கிடையாது. ஆனா ஒரு தமிழனா ஒருத்தர் வரப்போ இந்த அளவுக்கு இடத்துல. ஏன்னா ஒரு தமிழனா ஒரு தமிழ்நாட்டை ஆண்டக்கூடாதுல்ல. ஒரு தமிழன் இந்த மக்களிடையே வந்து பாத்தீங்கன்னா ஜாதி மதம் இல்லாம எல்லாரும் ஒரே இடத்துல கொஞ்சம் நினைச்சிடக்கூடாதுல்ல. அதுக்குதான் உட்காந்து அவன் கத்துறான். ஒப்பாரின்னா ஒப்பாரி, உங்ககிட்ட ஒப்பாரி எங்கிட்ட ஒப்பாரி கிடையாது. அவன் எனக்கெல்லாம் தெரிஞ்சு நெஞ்சடிச்சு நாளைக்கு மாநாடு வரைக்கும் உங்களோட இருப்பான்னு தெரியல. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தோட்டத்துல அவன் கதைட்டு கிடக்கானுங்க ஒரு வாரம் உட்காந்து. ஏன்னா அந்த மக்கள் படையெடுப்பு அந்த அளவுக்கு இருக்குல்ல. இன்னைக்கு கிளம்பிட்டாங்க மதுரை மாட்டை நோக்கி படையெடுக்காங்கல்ல மக்கள். மதுரையே ஒரு திருவிழா கோலமா பூண்டுட்டுல. அதுதான் அதை பார்த்தா இங்க அவ்வளவு நடுக்கும். எல்லா மக்களும் அவங்க சாரசாரையா அணி அணியா வேணும் காரமா பறக்குது. நாளைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்தம்பிச்சிடும். சோ அங்க உள்ள தனியார் கல்லூரி பள்ளி நிறுவனம்லாம் பாத்தீங்கன்னா லீவ் விட்டாங்க பாரபத்தியில, மதுரை பாரபத்தியில. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் வரும் அவங்களுக்கு தெரியும். சோ ஆனா இங்க உள்ள இந்த அரசியல் கட்சிகள் தான் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் சின்ன பழத்தனமா. இல்ல நீங்க வந்து பெரிய 75 வருட பாரம்பரிய கட்சி தானே, பயங்கரமா அந்த மிதப்புல தானே இருக்கீங்க. இவரெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளுங்கீங்கல்ல. அப்புறம் அவர் பாட்ட ஒரு மாடு நடந்து போறாரு, உங்களுக்கு இங்க வலிக்குதுன்னு ஏன் உள்ள புந்து எல்லாத்துலயும் பண்றாங்க. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா எந்த கட்சி தமிழ்நாட்டுல மாடு போட்டாலும் அவங்க பேனரை பெருசா கட்டுறதும் போஸ்டர் சுருட்டி விட்டுறது எல்லாமே நடந்தானே இருக்கு. அது என்ன விஜய் மாட்டுக்கு மட்டும் தடை போடுறீங்க? கட் அவுட் வைக்கிறதும் கூடாதான். நேற்று வந்து தஞ்சை கிழக்குல வந்து பாத்தீங்கன்னா கட் அவுட் கூடாதுன்னு இது பண்ணிருக்காங்க. அங்க போய் மிரட்டுறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சூரட்டி விட்டுறாங்க, அதையும் கிழிக்க வச்சிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு நீங்க பண்றீங்க? ஒரு இடத்துல அந்த மனுஷனுக்கு இவ்வளவுக்குள்ள இடத்துல அப்படி என்னையா பண்ணிட்டாரு? இல்ல அதை கேட்கிற மக்கள் சிந்திச்சு பாருங்க. இதுலயும் போயிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப யோக்கியம் மாதிரி அவர் சுயநலத்துக்காக வராரு, தான் ரசிகர் சுயநலத்தை எவனா சொன்னீங்க, பிஞ்சு சிறப்பாக அடிக்கிறேன். ஆமா அதான் உண்மை. ஏன்னா இவ்வளவுக்குள்ள இடத்துல பண்றாங்க அவருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டிக்கிட்டு அவருக்கு என்ன தேவையா? இந்த வேகாத வயல்ல இப்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் போட்டு ஏன் ஆரம்பிச்சுட்டு வராரு? படத்துல வந்து பாத்தீங்கன்னா கோடி கோடியே சம்பாதிச்சாச்சு, ஓரளவுக்கு சம்பாதிச்சாச்சு. சரி திரும்பியும் அதுலயே கடந்து இன்னும் 3 தடவை 4 சம்பாதிச்சுட்டு இருக்கணும். ஏதாவது நம்ம இந்த மக்களுக்கு பண்ணணும் வராரு. என்ன அவர் கூட நடிச்ச அந்த சக உச்சநடிகர்லாம் இருக்காங்களே, அவங்கள மாதிரி தன்னுடைய ஃபேஷன் அப்படி போகாம இன்னும் பாத்தீங்கன்னா தன் ரசிகல தான் படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மண் சோறு சாப்பிட வச்சுக்கிட்டு இன்னும் 3 தலைமுறைக்கு தான் பேர பிள்ளைகளுக்கு கொள்ளு பேரமா சொத்து சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சு போகாம நம்மள தூக்கி வச்சு அழகு பார்த்த மக்கள் திரும்பி நம்ம ஏதாவது பண்ணது நம்ம மண்ணு அப்படின்னு சொல்லி உரிமையோட ஒருத்தர் வந்தா அவருக்கு இடைஞ்சல் என்னென்னலாம் முடியுமோ அவ்வளோத்தையும் பண்றானுங்க. சோ ஆனா இவ்வளவு நீங்க இடத்துல கொடுக்கதான் அவர் மனசுல, அதாவது மக்கள் மனசுல இன்னும் ஆழமா பதிஞ்சிட்டே இருக்கு. நாளைக்கு இருக்கு எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த கதறலுக்கும் சரியான வந்து ஒரு தரமான சம்பவம் இருக்கு. வேற லெவல்ல நடக்க போகுது. இல்ல எனக்கு என்ன தோணுனா, ஒரு தமிழனா ஒரு அரசியல் கட்சியை ஏற்படுத்தி ஒருத்தர் வாராருன்னா அவருக்கு ஒரு சக தமிழன் அவருக்கு உதவி பண்ற மாதிரி அவருடைய மாநாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேரை கொடுக்காம நீங்க தடுக்கிறீங்கன்னா அப்ப நீங்களாம் யாரு? எனக்கு தெரிஞ்சு மத்தவங்க தமிழனே கிடையாது நினைக்கிறேன். தமிழனா இல்லாம இருக்கு போய் தான் ஒரு சக தமிழன் வந்து போய் அரசியல் இந்த அளவுக்கு இணைஞ்சிருக்கு. எந்தெந்த வகையெல்லாம் முடியுமோ அந்தந்த வழக்கை பாத்தீங்கன்னா என்னெல்லாமோ இதுலயும் பாத்தீங்கன்னா சில பேர் தமிழங்கிற பேர் சொல்லிட்டு நான் தமிழ்ன்ட்டு அவருக்கு எதிரி சில வந்து பயங்கரமா கதறானுங்க. அதான் இதுக்கோட கேவலம். ஆரம்பத்தா தம்பி தம்பி சொன்னோம்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா விமர்சிக்கானுங்க. தற்கொலை என்ன சொல்ல, எல்லாம் பணம் படுத்தும் பாடு. ஏன்னா இவங்க எல்லாம் அரசியல் கட்சிக்கு பணம் சம்பாதிக்கணும் வந்தவங்க. அவரு பணத்தை விட்டுட்டு வராருல,
அதான் இந்த அளவுக்கு கதறல். நாம ஏன் இந்த அளவுக்கு பேசணும் கேட்டீங்கன்னா, இப்ப கூட அந்த மாநாட்டு திடல்ல ஒரு பையன் வந்து பேட்டி கொடுக்குறாப்ல. மாநாட்டுக்கு வந்திருக்காரு காலையிலேயே. அவர் எப்படி வந்தாருங்கிற கஷ்டத்தை சொல்றாரு. அதாவது நான் காலையிலேயே மதுரை வந்து பாத்தீங்கன்னா, நான் மாட்டுத்தாவணிக்கு வந்துட்டேங்க. அங்க இருந்து எல்லா பஸ்ஸுமே இந்த ரூட் வழியா தான் போகுது. ஆனா விஜயமான மாநாட்டில் அங்க இறங்கணும், பராபரிக்கணும் யாருமே நிப்பாட்டம். அதை இங்க போகாதே சொல்றாங்க. சோ இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம இங்க வர வேண்டியிருக்கு. அப்போ ஒரு வாலிபனுக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு மக்கள் வரக்கூடாது, கூட்டம் கூடிய கூடாங்களே எந்த அளவுக்கு தீர்மானமா இருக்காங்க பாருங்க. எல்லாராலுமே சொந்தமா வேன் பிடிச்சு வர முடியுமா? சில பேர் பஸ்ல வருவாங்க. சோ அப்ப அங்க போயிடக்கூடாது. ஐயா இந்த அளவுக்கு உங்களுக்கு ஏன் அந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்கிறேன். இல்ல இதுல என்ன நமக்கு இவங்களை பார்த்து கோவம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாநாட்டுல ஏதாவது நெகட்டிவா நடந்துடணும். அந்த அளவுக்கு வன்மத்தோட காத்துக்கிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாநாட்டுல 100 அடி கொடிக்கம்பத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறுவும் போது ட்ரெயின் வச்சுதான் நிறுவிட்டு இருக்காங்க. சோ அந்த டைம்ல அது ஸ்லிப் ஆகி கீழே வந்துட்டு கீழே வந்து அது வந்து அங்க ஒரு பார்க்கிங்ல வந்து கார் நிற்கும் போது எம்டி கார் தான் உள்ள ஆள் கிடையாது. அது மேல அந்த கொடிக்கம்பம் விழுந்து சேதம் அடைஞ்சிச்சு அந்த கார். இதை தூக்கி போட்டு சோசியல் மீடியா ஃபுல்லா உட்காந்து கதறானுங்க. பாத்தீங்களா மாநாட்டுல பாத்தீங்கன்னா சேஃப்டி இல்லாம அவங்க வந்து கொடிக்கம்பத்து 100 அடி கம்பத்து நிறுவும் போது கீழே வந்து இதே அங்க வந்து யாராவது இருந்தா என்ன ஆயிருக்கு, மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சேஃப்டி இல்ல, அப்படி இப்படின்னு. போங்கடா அங்க ஏன்டா நீங்க வந்து மாநாட்டமெல்லாம் எது சின்ன சின்ன அசம்பவம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பாத்தீங்கன்னா தளபதியோட இந்த மதுரை மாநாட்டுக்கு ஒரு திருஷ்டி பொத்து தான், அதை திருஷ்டி கழிச்சு விடுவாங்கல்ல அந்த மாதிரி விஷயத்த நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு பிள்ளைகள் பாத்தீங்கன்னா கடைசி லாஸ்ட் ஒரு வாரமா மக்கள் வந்து குடும்பமா போனாங்களா, கொண்டாட போறாங்களா, நாளைக்கு வேற தரமான ஒரு சம்பவம் நடக்க போதில்ல, அதெல்லாம் ஒரு திருஷ்டி சேர்த்து போடுற மாதிரி நினைச்சுக்க வேண்டியது. ஒரு கழிப்பு சமயம் நடந்துட்டு ஏன் அசமானங்கள் இங்க நடக்காதா? அதான் யாருக்கும் பாதிப்பு இல்லைல்ல. சோ ஆனா இதையும் வச்சுக்கிட்டு அப்போ எங்கேயாவது ஒரு அசம்பவம் இருந்தா கூட அடுத்த இன்னொரு குரூப், அதாவது பாத்தீங்கன்னா சிறுவில்லிபுத்தூர்ல ஒரு இளைஞன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மதுரை மாநாட்டுக்காக கட் அவுட் வைக்கும் போது தவறி விழுந்து காளிசுரன் அப்படிங்கிற அந்த 2ஆம் ஆண்டு காலேஜ் படிச்சிருக்க பையன் வந்து இறந்து போயிட்டார் போல. சோ வருத்தம் தான் நம்மளுக்கு. சோ இந்த மாதிரி விஷயத்துல சேஃப்டியா இருக்கணும். ஆனா அதை இப்போ அது எதிர்பார்த்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் உடனே இதைதான் கண்குத்தி பாம்பா தூக்கி போட்டு இன்னைக்கு சாட்டையில இருந்து அவன் தூக்கி போட்டு பகிரங்கமா பாத்தீங்களா இப்படிதான் ஏறி விழுந்து இதாவானா அப்படின்னு என்ன சொல்ல. சோ அப்போ அவருடைய மாநாட்டுல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கணும், அங்க ஏதாவது ஒரு கேள்வி குத்தாக்கணும், நம்ம அதை வச்சு அதை வந்து ட்ரோல் பண்ணணும், நெகட்டிவா கட்டமைக்கணும். விஜயோட மாநாட்டுல பாத்தீங்களா இந்த அளவுக்கு அசம்பாவிதம் இருக்கு, ஒரு சேஃப்டி கிடையாது, இவர் நாளைக்கு முதலமைச்சர் என்ன நடக்கும், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டுக்கணும்னு நடக்கானுங்க அப்படி அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க, மதுரை இல்ல தமிழ்நாடு முழுக்க எங்க எந்த சேதம் நடந்தாலும் அதை டிவிக்கு மாநாட்டு பேர்ல எழுதுப்பா. அவன் கட்சிக்காரன் தான் பைக்ல போகும்போது இப்படி அலப்பற பண்ணான், அவன் தான் பைக் எப்படி விட்டான், அவன் தான் வேனை எப்படி விட்டான், அதனாலதான் இப்படி அப்படின்னு எல்லாத்துலயும். எனக்கு தெரிஞ்சு மேல ஏரோப்ளேன் போனா அதுக்கு அங்க ஏதாவது சேதம் பண்ணி அதுலயும் விஜய் மாநாட்டு பேர்ல எழுதுங்கப்பா அப்படின்னு நாளைக்கு குத்துற போறானுங்க. நிறைய இந்த வாடகை வாய்களும் சரி, அப்புறம் இந்த நியூச்சல்ங்கிற பேர்ல இருப்பானுங்களே எல்லா தரப்பிலும் ஒன்னா தந்துட்டு கதறுவானுங்க. சோ இதுக்கப்புறம் நாளைக்கு மாநாட்டு நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை பார்த்துக்காக நம்ம வீடியோ வரும். சோ பாக்கலாம் என்னென்ன கதல் எங்கெங்க கதறாங்கன்ட்டு. சோ எவ்வளவு பேர் என்னத்தை கதறினாலும் சரி மாநாடு வேற லெவல்ல இருக்கும். தளபதி மதுரையில கால் பதிச்சிட்டாரு. சோ தளபதியோடைய அந்த மதுரை மாநாட்டு மேல நாமளுக்கு, அதாவது நம்மள மாதிரி தளபதி விஜயோட அரசுல ஆதரிக்கிறவங்களுக்கு எவ்வளவுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கோ அதை விட 2 மடங்கு இந்த கதறல் குரூப்புகளுக்கு இருக்கு. எப்படி கூட்டம் வரும், எவ்வளவு கூட்டம் வரும், விஜய்க்கு என்ன பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா காத்துட்டு இருக்கானுங்க. சோ பாக்கலாம். எனக்கு என்னன்னா இவங்க இப்படியே அமுக்க ஒடுக்க அதாவது தளபதி விஜய் அவர்ல இவங்க வந்து எதுக்குறங்க பேர்ல இப்படி எல்லாம் அட்டுழிங்க பண்ண அவர் வந்து இந்தியா முழுக்க ஃபேமஸ் ஆக போறாரு. பெரிய லெவல்ல ஒரு தலைவரா மாற போறாரு. அதான் நடக்க போகுது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவரை கொஞ்சம் வந்து அனுசரிச்சு விட்டாங்க கூட அவரு அமைதியா போயிருவாரு. இவங்க இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டுக்கு எந்த அளவுக்கு அவங்களால எதிரா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க எல்லா விஷயங்களையுமே. சோ அப்புறம் அவர் அடுத்த அவர் இன்னுமே பாத்தீங்கன்னா சீரிட்டு தான் இருப்பாரு. சோ அது வந்து வேற லெவல்ல. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த 2026 தேர்தல காட்டுவார். இதுக்கப்புறம் அவருடைய மோஸ் கூட்டிட்டே போக போகுது. அதான் நிதர்சனமான உண்மை. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாநாட்டுக்கு எல்லா மாவட்டங்களிலுமே பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டாங்க. நம்ம மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து 12,000 பேர் போறாங்களாம். அஜிதா அக்கால் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தலைமையில அவங்க வந்து நியூஸ்ல பார்த்தேன். வேற லெவல் தரமான சம்பவம், சிறப்பான சம்பவம். வாழ்த்துக்கள், எல்லாரும் போய் கொண்டாடுங்க. சோ நம்மகிட்ட எல்லாரும் கேட்கறாங்க, ஏன்னா நீங்க மாட்டுக்கு வரீங்களா ஏன் வரலன்ட்டு. அதாவது நம்முடைய மாவட்டம் தூத்துக்குடி தான். ஆனா நாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப தூத்துக்குடியில இல்ல, வேலை விஷயமா சென்னையில இருக்கோம். ஓகேவா, எனக்கு வரணும்னு ரொம்ப ஆசைதான். அதாவது நம்ம அந்த அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு பயங்கரமா ஒரு பண்ணணும், நம்முடைய தோழர் நண்பர்கள் மீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைதான். பட் என்ன பண்றது, வேலையினால நம்ம வந்து வேலை பழுவால நம்மளால அந்த மாநாட்டுல வர முடியல. சோ நான் இங்கிருந்து என்னுடைய முழு ஆதரவையும் மாநாட்டை பார்த்து தெரிவிச்சுட்டே இருப்பேன். சோ உங்களெல்லாம் அந்த மாநாட்டுல பார்க்கும்போது ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு. கொண்டாடுங்க, வெற்றி நமதே. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்க எல்லாத்துக்கும் என்ன தோணுது, நீங்க என்ன நினைச்சீங்க அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண தருவேன். பாய்.